இது வேற கொட்டினா வலது காலில் கொட்டும். ஆல்ரெடி கொட்டிடுச்சு. இடது கால் சரி இந்த பக்கம் வருவோம். எதையோ கண்டுபிடிச்ச மனுஷன். குக்கரே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக சுவிட்ச் போட்ட மாதிரி சோறாக மாதிரி. அம்மா இல்லை அது ஹெல்மெட்டு குக்கர் என்ன வச்சு நீங்களா மறுபடியும் புடிங்கிருச்சோன்னு நினைச்சேன்ப்பா. ஆமா இது என்னமா இது? இது பாதுகாப்பு கவசம். இது இந்த மாதிரி இந்த ப்ரெஷர் குக்கரு இதெல்லாம் வச்சு பண்ணா எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏறுது. கொஞ்சம் சிம்பிளா கியூட்டா ஸ்மார்ட்டா சமைக்கணும். ரொம்ப ஈஸிப்பா. என்ன பண்ணணும் தம்பி? அங்கே என்ன இருக்குது? சரி இவர் யார் சொல்லு பாப்போம். இவர் தெரியாதா? யாரு? அதான் நீங்க சொன்ன குக்கரு. யார் அவரு? புது குக்கர், நியூ ஏஜ் குக்கரா? இது குக்கர் இல்லப்பா. இது என்ன படி? இது கீக் ரோபோ. ஒரு ஸ்டைலா படிக்கிறேன்ப்பா. படி கீக் ரோபோ குக். நம்ம இந்த ஸ்மார்ட்ல ஒரு கலகலான சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். இதுல இப்போ ஒன்னொன்னுக்கும் டைமிங் வச்சிருக்காங்க. கோழி பிரியாணினா ஒரு டைமிங்கு, புலவுனா ஒரு டைமிங்கு. எங்க தேடி பார்ப்போம். எங்க இருக்குது பாரு. முடிச்சிட்டேன். தோ ரெட் கலர்ல என்னமோ எரியுது. டைமிங் போட்டுருக்காங்க. சிக்கன், மீட், புலாவ். சிக்கன்னா மீட் என்னது? என்ன சொன்ன இது பேரு? கீக் ரோபோ குக். ஓகே. அதுல வந்து ஆன் பண்ண தெரியணும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ். சுத்திட்டு வந்து தேடி பாரு. அது சுவிட்ச் எங்க இருக்கு பாரு. இதா முன்னாடி போய் பார்த்தேன், பார்த்து தெரிஞ்சிச்சு. இங்க இருந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். பண்ணிட்டா. இந்த வதக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்கு. சாட்டே அப்படின்னு இருக்கும். அது ஆன் பண்ணு. இப்போ 2 பட்டன் நமக்கு நல்லா சொல்லி பார்ப்போம். ஆன் ஆஃப். அதுக்கே இப்படி திட்டுறேன். இல்ல ஆன் எக்ஸைட்மென்ட். கிட்ட வந்துட்டா சொல்லு. ஆன் ஆஃப். அப்படி பக்கத்துல சொல்லு. ஆன் ஆஃப். அப்புறம் சாட். யாரு? சாட்டே. அப்ப என்ன ஊத்து? போதும். ஆயில் ஊற்றின உடனே நீங்கள் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்க முடியாது. 2 நிமிஷம் சூடாகணும். அதுக்கப்புறம் தான் வதக்க முடியும். இப்போது 2 ஜாதி பத்திரி போடு. 2 இப்போ மராடி மக்கு போடு. நானே போட்டேன். 2 போட்டேன். அண்ணாச்சி கூட 2 அண்ணாச்சி. அடி வாங்காத. ஓகே. அடுத்ததா 2 பட்டை கொடு. அடுத்தது ஏலக்காய் 2 கொடு. ஓகே. பிரிஞ்சி இலை கொடு. எவ்வளவு வேலை. இப்போ இந்த பிரிஞ்சி ஏலக்கான்னு சொன்னா அதுவே எடுத்து போட்டு குக் பண்ணா அதுவே அது மாதிரி வருது. இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. கீக் அதே கண்டுபிடிக்க போறாங்க இப்போ. ஓகே. அடுத்தது நாது லவங்கம் 2 விடு. இது பேர் என்ன? புதினா. கொத்தமல்லியா? புதினா. இது தெரியாமையா? புதினாவும் போட்டேன். இவர் யாரு? அது தெரியலப்பா. நான் சத்தம் வருதுப்பா. ஆமாப்பா. அப்பா ஒண்ணுமே ஆகாது. வா இப்போ எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது யாரு? இஞ்சி பூண்டு பேஸ்ட். யாரு? இஞ்சி பூண்டு. தக்காளியை கோவமா பிழிப்பறேன். ஓகே. பிழிங்க. புளிஞ்சி போடுறது காரணமே இந்த குக்கிங் வில் பி ஃபாஸ்டர். ஏன் அங்கே ஓடி போயிடுற? அது சேஃப்டி பர்பஸ். சும்மா இருங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சின்ன பையன் நான். ஆமாம். சரி. மிளகா தூள் தனியாக சொல்லு. பக்கத்தில் போடு. தனியா தனியாடு. ஆஹா. இதுவா? யாரு? சிக்கன். இங்கே நாட்டு கோழியா பிராய்லர் கோழியா? பிராய்லர். எப்படி தெரியும் உனக்கு? வெளியில் பேசிட்டு இருந்தாங்க, கேட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? ரைஸ். வெளியே போட்டு உள்ளே போட்டு எடுத்து. எது சூடா? இதெல்லாம் மனசு ஜென்மமா இல்லை வேற எதனாமா? தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு 1க்கு 1 தான். பாசுமதி அரிசியாக இருந்தாலும் சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் 1:1 வாட்டர் குவான்டிட்டி. இதே நீங்கள் வீட்டு பண்ணுற ரைஸாக இருந்தால், பொன்னி ரைஸாக இருந்தால் 1:2. இப்போ பாஸ்மதி அரிசி நான் சொன்னேன் ஊற வச்சதால் 1க்கு 1 தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இந்த தண்ணியை நான் ஊற்றிடுறேன். இந்த ஆரம்பருக்கு ஒன்று இருக்குது, அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு லாக் ஆகிடும். நம்ம வந்து என்ன மோட்டில் வச்சுருக்கோம்? சாத்தே மோட்டில் வச்சுருக்கோம். சாட்டே மோட்டில் தானே வச்சுருக்கோம். அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரியாணி மோடுன்னு இருக்குது.
அந்த நான் வெஜிடேரியன் மோட்னு இருக்கும். அதில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணினா 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி. அவ்வளோ பார்ப்போம். சூப்பர், சொல்கிறது ஈஸியாக இருக்குல்ல, பண்ணுறது தான். ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த டைமிங் இருக்குது. நான் வெஜிடேரியனுக்கு மீட்டுக்கு தனியாக டைமிங்கு, ஃபிஷ்ஷுக்கு தனியாக டைமிங்கு, சிக்கன் தனி டைமிங்கு, வெஜிடேரியன் தனியாக டைமிங்னு இருக்குது. புலாவ் தனியாக இருக்குது, சாம்பார் தனியாக இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீக் ரோபோ குக்கில் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் பொறுத்து வந்து பார்ப்போம் அந்த பிரியாணி எப்படி உதவியாக இருக்குது. உப்பு போட்டிருக்கோம், மேலே என்ன கார்னிஷ் பண்ண போகிறோம், எப்படி சப்மிட் பண்ண போகிறோம், ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோன்றதை நம்ம வந்து பார்ப்போமா. நல்லா ப்ரெசர்ப்பா, வாய் மட்டும் இல்லைன்னா. 10 minutes later. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீப் சவுண்ட் வரும். அது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்டுன்னு வரும். அது வந்துச்சு அப்படின்னா பிரியாணி டன். 10 நிமிஷம் குக்கிங் டைமில் கண்டிப்பாக பாருங்க பீப் அடிக்குதா, இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதில் சாதாரண நம்ம எப்படி ப்ரெஷர் குக்கில் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் அடங்குற வெயிட் பண்ணுவோம். ஆமாம், அது அடங்குற வரல வெயிட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த ப்ரெஷர் அடங்கிறதுக்கு. இல்லை நான் அர்ஜென்ட்டாக போய் ஆகணும், நான் உடனே சாப்பிட்டாகணும், பிரியாணி வாசனை மூக்கு தொலைக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணலாம். அப்பா 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 கேட்டுக்கு வா. இது என்ன புஷ்வான மாதிரி போகுது. பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் இந்த வெசல் பார்த்தீங்க அப்படின்னா இது பிரியாணி ஹீட் பார்த்திங்க இல்லையா, சூடு இட் ரீடைன்ஸ். முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த குக்கரில் நீங்கள் மேக்ஸிமம் 1 kg நீங்கள் குக் பண்ணலாம். நாட் 1 kg ரைஸ் 1 kg மட்டன். ஸோ டோட்டலாக 1 kg பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இட் லவ் வெரி குட் ரிசல்ட். இன்னொன்று இந்த பாத்திரம் அதாவது ப்ரீ ஹீட் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு அந்த குக்கிங் டைமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரீ ஹீட் அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ மீன் டைம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. அவர் முடியா இங்கே பாடுறானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா, பாருங்க. எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. பா எவ்வளவு இருக்கு பாருங்க, ஒரு குண்டா முழுக்க இருக்கு, விடமாட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங், பிரியாணி வந்து சைடில் இருந்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தான் மேட்ரு வேறு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன். இப்போது இது நான் சாப்பிட்றதுக்கு ஓகே முந்திரி பருப்பு. ஓகே ஓகே. இதில் நீ சாப்பிட்றதுக்கு முட்டை. பிரியாணி சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் இந்த பாத்திரத்தை போட்டு திருப்பி மூடிட்டீங்க அப்படின்னா பிரியாணி குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது அதாவது இன்னைக்கு ஹீட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கணும். கொஞ்சம் மாதிரி திறந்து விட்டிங்க அப்படின்னா அது குழையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உதிரியான ஒரு சிக்கன் பிரியாணி, கலக்கலான ஒரு சிக்கன் பிரியாணி இந்த கீக் ரோபோ குக்கில் பண்ணியிருக்கோம். 10 நிமிஷத்தில் குக் ஆகிடுச்சு. அமேசிங்கா இருக்கு, வேற லெவல் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஒரு மாதிரி நோவலா இருக்கு, டாப் நாச்சா இருக்கு. நோவலா இருக்குன்னு சொன்னேன், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஜட்ஜ்மெண்ட்ல. கீக் ரோபோ குக்கில் ஒரு கலக்கலான ஒரு பிரியாணி பண்ணியிருக்கோம். ஏன் இதில் பண்ணணும்? இட்ஸ் ஒரு ஸ்மார்ட் குக்கிங். ஒன்று ஈஸி, செய்கிறது ஈஸி, ஃபெயிலியர் ஆகாது. அந்த வாட்டர் குவான்டிட்டி நீங்கள் கரெக்டாக ஊற்றிங்கன்னா ஃபெயிலியர் ஆகாது. இப்போ நாட் ஒன்லி பிரியாணி, புலாவ் எது வந்தாலும் சரி. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம பக்கத்தில் போக வேண்டியதே இல்லை. நம்ம சுவிட்சை தட்டிட்டு அந்த மோடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு குக் ஆகிடும். நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கீக் ரோபோவுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி சமைச்சு பாருங்கள். யூ ஆல் என்ஜாய் தட். ஓகே, நீ சாப்பிட்டே இரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க, கீக் ரோபோ குக்கை வாங்கி அதில் சிக்கன் பிரியாணி பண்ணி சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பிரியாணி பண்ணுங்க, வெஜிடபிள் பிரியாணி.